மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் தற்போது போலீஸ் காவலில் விசாரணையில் இருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது நாளாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரி இருக்கக்கூடிய அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்நேகப்பிரியா நேரில் சென்று அவருக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 23ஆம் தேதி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டுக்குப்பத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். தொடர்ந்து அவர் போலீசார் பிடியிலிருந்து தப்பி சென்ற போது இடது கால் மற்றும் இடது கையில் காயங்கள் ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டும் மாவுக்கட்டு போடப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் கூடிய கைதி வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் அவரை 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று முழுவதும் அதே போல காவலில் எடுத்த அன்று இரவும் விடிய அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அதே போல அவரை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருந்தார்கள். குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற இடம், அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணும் பணிகள், அதே போல அவரிடம் ஏற்கனவே அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையிலும் அவரிடம் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் ஞானசேகரன் இன்று அதிகாலை அளவில் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் உடனடியாக அவரை காவலில் இருந்த காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் அவசர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஞானசேகரனுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை விவரங்களை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஸ்நேகப்பிரியா நேரில் சென்று அந்த சிகிச்சை விவரங்களையும் தற்போது கேட்டறிந்திருக்கிறார். ஞானசேகரன் இங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதால் நோயாளிகளின் உடனிருப்பவர்களை கூட பல்வேறு சோதனைக்கு பிறகு போலீசார் அனுமதித்து வருகிறார்கள். பல்வேறு கட்டுப்பாடுகள் பாதுகாப்புகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஞானசேகரனுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரன் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் அதிகாலையிலே தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவருக்கு இடது கால் மற்றும் இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டு இந்த கைதிகளுக்கான வார்டில் தான் முதலில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் பின்பு உடல்நிலை சரியான பின்பு அவர் புழல் சிறைக்கு அடைக்கப்பட்டார். அதே போல நீதிமன்றத்துக்கு வரும்போது கூட காவலர்களுடைய உதவியோடு அவர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது 7 நாள் காவலில் இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.